Okay, so today we are going to see about S3 lifecycle. So it's the most important concept. Okay, because many companies use the S3 lifecycle. So இதுக்கு முன்னாடி நம்ம S3 storage class பார்த்தோம். Last class we have seen about S3 storage class. I think உங்களுக்கு அது clarity இருக்கும்னு நினைக்கிறேன். We'll be getting into life cycle. So you can see life cycle here. Okay, just I'll show you. See, you can see a life cycle inside your bucket. If you go into inside your bucket, you can see management. So in this we have life cycle. So I'll show you. Let's create a life cycle rule. So how life cycle works is, okay, எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஓகே நீங்க ஜஸ்ட் ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, so we have seen different storage classes. Okay, I'll show you. Okay, what are the different storage classes? So these are the different storage classes. We have S3 standard, we have S3 standard IA, we have one zone IA, we have Glacier instant retrieval, we have Glacier flexible retrieval, we have Glacier deep archive, etc. So இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் S3 ஸ்டாண்டர்ட், S3 ஸ்டாண்டர்டில் ஒரு 30 days இருக்கணும். ஒரு 30 days கழிச்சு இட் ஷுட் கோ மூவ் டு S3 ஸ்டாண்டர்ட் IA. ஏன்னா 30 daysக்கு அப்புறம் நான் இன்ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஓகே, 30 daysக்கு அப்புறம் இன்ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ மேனுவலாக நீங்கள் போய் அது ஸ்டாண்டர்ட் ஐஏல போட்டுருப்பலாம். லைஃப் சைக்கிள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 daysக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும், ஸ்டாண்டர்ட் ஐஏக்கு போயிடும். அதேமாரி ஸ்டாண்டர்ட் ஐஏக்கு வந்து 30 daysக்கு அப்புறம் போயிடும். 30 daysக்கு அப்புறம், ஓகே I'll show you. Okay, like let's take a scenario. Okay, logs வச்சுக்கலாம். லாக்ஸ், ஓகே, என்னோட சிஸ்டம் ஜென்ரேட் பண்ற லாக்ஸ் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க இன்ஸ்டன்ஸ் வந்து நிறைய லாக்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஓகே, your instance will generate a lot of logs. So now what we are going to do is, அப்போ வந்து latest logs எல்லாமே நான் வந்து S3 ஸ்டாண்டர்ட்ல வைக்கிறேன். What storage class I'm keeping? S3 standard. Okay, in S3 standard, okay, in S3 standard I'm just keeping your current logs. உங்க current logs, live logs எல்லாமே S3 ஸ்டாண்டர்ட்ல வைக்கிறேன். Now what I'm going to do is, ஏன்னா வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ண போறேன். எனக்கு கரண்ட் லாக்ஸ்னால நான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணேன். ஓகே, பட் ஒரு 30 days கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒன் மந்த் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேர் கேஸ் தான். ஒரு 30 days ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து பழைய லாக மாறிடும். ரொம்ப ரேர் கேஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறேன், ஒரு 30 days ஆஃப்டர், okay, or 30 days after, I'm just moving to standard IA. That means standard infrequent access, S3. You can see here. Okay, S3 standard IA. Okay, S3 standard IA. Once again. Okay. அப்போ 3 days ஆஃப்டர் S3 ஸ்டாண்டர்ட் ஐஏக்கு மூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுவேன். தட்ஸ் குட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 daysக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பட் இதுக்கு மினிமம் டியூரேஷன் இருக்கா நான் பார்க்கணும். ஐ வாண்ட் டு செக் மினிமம் டியூரேஷன் ஏதாச்சும் இருக்கா பார்ப்போம். ஸோ எஸ், மினிமம் டியூரேஷன் ஆஃப் 30 days, அட்லீஸ்ட் 30 days நம்ம ஸ்டோர் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஓகே ஃபைன், நெக்ஸ்ட்டு ஒரு 30 daysக்கு இதில் வைக்கிறேன். ஓகே, இல்லை இங்கே கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து 30 days லாக்ஸ் வைக்க மாட்டோம். 20 days. ஓகே, 20 days வந்து S3 ஸ்டாண்டர்டில் இருக்கும். 20 நாளுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஐஏக்கு வந்துடும். ஸ்டாண்டர்ட் ஐயில் ஒரு 30 நாள் வச்சுக்கிறேன். 30 நாள் வச்சுக்கப்புறம் ஒரு 50 days ஆயிடுச்சு. அப்புறம் இன்னுமே பழைய டேட்டா. ஸோ ரொம்ப பழைய டேட்டானால what I'll do, I'll keep in deep archive. ஓகே, S3 Glacier deep archive மூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப மோஸ்ட்டாக 50 நாளைக்கு அப்புறம் அந்த லாக்ஸ் யூஸ் பண்ணுற ரொம்ப ரேர் கேஸ் தான். ஸோ அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன், I'll just move to, okay, S3 deep archive. S3 Glacier deep
டீப் ஆர்கைவ். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 180 days, ஏன்னா 180 days டீப் ஆர்கைவ்ல வைப்பேன். 180 daysக்கு அப்புறம் பெருசாக அந்த லாக்ஸ் எனக்கு தேவைப்படாது. அதனால என்ன பண்ணுறேன், நான் டெலீட் பண்ணிடுறேன் லாக்ஸை. ஃபைனலாக 180 daysக்கு அப்புறம் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு லைஃப் சைக்கிள் கிரியேட் பண்ணலாம். ஓகே, சர்க்கிளாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து S3 ஸ்டாண்டர்டில் 20 நாள், ஒரு 20 நாள் இருக்கும். 20 நாளுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டாண்டர்ட் ஐஏக்கு உங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆயிரும். உங்கள் ஆப்ஜெக்ட் ஸ்டாண்டர்ட் ஐஏலேருந்து இன்னொரு 30 நாளைக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஐஏல இருக்கும். 30 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் கிளேசியருக்கு போயிருக்கும். கிளேசியரில் ஒரு 180 நாட்கள் இருக்கும் உங்கள் ஆப்ஜெக்ட்ஸ். அப்புறம் 180 நாட்கள் உங்கள் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஆப்ஜெக்ட்ஸை டெலீட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும். கிளியர்? காட் இட்? எவ்ரிவன் இஸ் கிளியர்? ஓகே ஓகே, லெட்ஸ் கிரியேட் லைக் திஸ். இதுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ லைஃப் சைக்கிளுக்கு ஒரு நேம் வைக்கிறேன், டெஸ்ட். ஓகே, டெஸ்ட்னு ஒரு லைஃப் சைக்கிள் நேம் வைக்கிறேன். Choose a rule scope. Limit the scope of the rule using one or more filters. அப்படின்னா பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வைக்கணுமா, இல்லை எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கு இருக்க பக்கெட்டுமா? எல்லா ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு பக்கெட்டில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்குமா, இல்லை பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கா? நான் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் வைக்கிறேன். அந்த பக்கெட்டில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் வைக்கிறேன். அப்ளை ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் டு த பக்கெட். ஐ அக்னாலேஜ். ஓகே, இல்லை பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்னா நீங்கள் இங்கே ஃபில்டர் பண்ணிக்கலாம் டேக்ஸ் மூலிமா. ஆப்ஜெக்டோட டேக்ஸ், ஓகே, அந்த ஆப்ஜெக்டோட டேக்ஸ் இருக்குல்ல, அது மூலிமா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஐ கிவ் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இப்போ லைஃப் சைக்கிள் ரூல் ஆக்ஷன்ஸ். இப்போ என்னன்னா என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்கு லைஃப் சைக்கிள், என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்கு பார்க்கலாம். டிரான்சிஷன் கரண்ட் வெர்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பிட்வீன் ஸ்டோரேஜ் கிளாஸஸ். ஓகே, டிரான்சிஷன் கரண்ட் வெர்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பிட்வீன் ஸ்டோரேஜ் கிளாஸஸ். கரண்ட் வெர்ஷன்னா வி ஹவ் லேர்ன் த வெர்ஷனிங், ரைட்? நம்ம வெர்ஷனிங் பார்த்துருப்போம். அப்போ அதில் கரண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த கரண்ட் வெர்ஷன்ஸை நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணுமா? ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ் கரண்ட் வெர்ஷனை ஸ்விட்ச் பண்ணுமா, இல்லை நான் கரண்ட் வெர்ஷன்? என்ன கரண்ட் வெர்ஷனுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் நான் கரண்ட் வெர்ஷன், அதெல்லாம் ஸ்விட்ச் பண்ணுமா? நான் வந்து கரண்ட் வெர்ஷனே ஸ்விட்ச் பண்ணுறேன். டிரான்சிஷன் கரண்ட் வெர்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் பிட்வீன் ஸ்டோரேஜ் கிளாஸஸ். ஒரு கரண்ட் வெர்ஷன் இருக்குல்ல, ஏன்னா நம்ம வெர்ஷனிங் எனேபிள் பண்ணியிருப்போம். வெர்ஷனிங் எனேபிள் பண்ண கரண்ட் வெர்ஷன்ஸ் தான் ஸ்விட்ச் ஆகும். இல்லை பழைய வெர்ஷன் ஸ்விட்ச் ஆனால் பழைய வெர்ஷன் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் வெர்ஷன் நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். அப்போ பழைய கரண்ட் வெர்ஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சூஸ் ஸ்டோரேஜ் கிளாஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் எங்கே வைக்கிறேன் அப்படின்னா இதை பை டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகே, பை டிஃபால்ட்டாக எல்லாம் ஸ்டாண்டர்டில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாண்ட் ஐஏல வைக்கிறேன். எத்தனை நாட்கள்? 30 days. ஓகே, நம்பர் தான் மென்ஷன் பண்ணோம், 30 days. அப்போ என்ன ஆகும், day 0 ஆப்ஜெக்ட் அப்லோடட், day 30 தட் மீன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஆப்ஜெக்ட் டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்டில் இருக்கும். 30 நாட்கள் அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஐஏ போயிடும். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் day 0 என்ன இருக்கும், ஸ்டாண்டர்டில் இருக்கும். மீன்ஸ் 30 days ஸ்டாண்டர்டில் இருக்கும். 30 நாள் தட் மீன்ஸ் day 30 வந்து ஸ்டாண்டர்ட் ஐஏல போயிடும். கரெக்டு தானே? we have to keep in standard IA. 30 நாட்களுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஐஏ, 20 daysக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஐஏக்கு போயிடணும். 20 days we have kept. ஓகே, 20 daysக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஐஏக்கு போயிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம், 30 நாளுக்கு அப்புறம் கிளேசியருக்கு போயிடும். அப்போ 180 days கிளேசியரில் இருக்கணும். அப்போ வந்து கிளேசியர் டீப் ஆர்கேவில் ஒரு 180 நாட்கள். கரெக்டா? 180th டே டீப் ஆர்கேவ் இல்லை, 180 டேட்டில் 30 days. ஓகே, அப்போ டே 20ல் ஆப்ஜெக்ட் ஸ்டாண்ட் ஐஏல இருக்கும். டே 30 நாட்களுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் வில் மூவ் டு கிளேசியர் டீப் ஆர்கைவ். டே 30க்கு அப்புறம் இட் வில் கோ டு கிளேசியர் டீப் ஆர்கைவ். கிளியர்? ஓகே, அவ்வளோதான். ஏன்னா லாஸ்ட்டாக டீப் ஆர்கைவ் தானே, ஸோ அதனால எதுவுமே காமிக்கல. இல்லை நீங்கள் இது வந்து ஃபிக்ஸிபிலிட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் காமிக்கும். பட் கடைசியாக எனக்கு என்ன பண்ணேன், டீப் ஆர்கைவ்ல போட்டோம், முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் டீப் ஆர்கைவ்க்கு அப்புறம் டெலிட் ஆனதுக்கு இங்கே இருக்கும் பாருங்க.
Permanently delete the non-current version, expired current version of the objects, delete the expired object delete marks. Expired the current version. Current version expire பண்ணி permanently delete the non-current version of the objects. Current expired version of objects. Okay. Permanent delete non-current version. Okay. இது non-current versions. Delete பண்ணிட்டு edit expired objects. Okay. Permanently delete non-current version of object. ஓகே. அப்போ ஆப்ஜெக்ட்ஸ் அப்லோட் ஆகுது. 20 நாளைக்கு அப்புறம் வந்து ஸ்டாண்ட் ஐஏக்கு போகுது. 30 நாட்கள் வந்து 30 நாளுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் டு கிளேஷியர் ஆர்கைவ். அதுக்கப்புறம் நான் கரண்ட் வெர்ஷன்ஸ் எல்லாம், அப்போ நான் கரண்ட் வெர்ஷன்ஸ் எல்லாமே 30 நாட்கள் வந்து கிளேஷியர் டீப் ஆர்கைவ்ல இருக்கும். ஓகே. ஓகே, 30 days வந்து மீன்ஸ் 30 days வந்து கிளேஷியர் டீப் ஆர்கைவ்ல இருக்கும். ஸோ அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 180 days 180 டே வந்து டெலிட் பண்ணுறேன். சி 180 day 180. Okay, and now 0 newest non-conversions are written and all other non-conversions are permanently deleted. That's all. Clear? அப்போ என்ன ஆகும், டே 0ல ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், டே 20ல ஸ்டாண்டர்ட் ஐஏ போயிடும், டே 30ல கிளேஜில் இருக்கும். அதுலேருந்து டே 30லேருந்து 180 டேஸ். ஓகே, டே 30லேருந்து 180 டேஸ் வந்து 180 டேஸ் எங்கே இருக்கும், கிளேஜில் இருக்கும். மீன்ஸ் 180th டே 180th டே என்ன ஆகும், எல்லா நான் கன்வர்ஷனையும் டெலிட் பண்ணி விட்றேன். ஏன்னா டீப் ஆர்கில் மோஸ்ட் நான் கரண்ட் வெர்ஷன்ஸ் தான் இருக்கும், அவ்வளோ அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பண்ணிக்கிறேன். கிளியர்? காட் இட்? எவருக்கு கிளியர்? அப்போ எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் 20 நாளைக்கு தான் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஓகே, 20 நாளைக்கு தான் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். 20வது நாள் ஸ்டாண்ட் ஐஏக்கு போயிடும். அப்புறம் 30வது நாள் டீப் ஆர்கைக்கு போயிடும். அப்புறம் 180 நாளுக்கு அப்புறம் டெலிட் பண்ணி விட்டுறேன். காட் இட்? எனி டவுட்ஸ்? So let's create. Okay. Minimum of 30 days. Okay, இங்க பிரச்சனை இருக்கு. மினிமம் ஆஃப் 30 days ஸ்டாண்ட் ஐஏல இருக்கும். மினிமம் 30 days ஆச்சு ஸ்டாண்ட் ஐஏல இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாண்ட் ஐல மினிமம் 30 days இருக்கணும் அப்படின்னா வாட் யூ டு டு இஸ் டீப் ஆர்கைவ்ல வந்து 40 கொடுக்கணும். அப்போ தான் இது ஒர்க் ஆகும். ஓகே, ஒரு 20 days இருக்குமா, 50 days, 50. ஓகே ஓகே, டே 20 வந்து ஸ்டாண்ட் ஐல இருக்கும். 20, 30, 40, 50 30 days இதில் இருக்கும். ஓகே, இதில் ஒரு 30 days. டீப் ஆர்கைவ்ல 180 days. தட்ஸ் ஆல். சாரி, ஸ்டாண்ட் ஐல ஒரு 30 days. சி டே 30 வந்து ஆப்ஜெக்ட் மூவ் டு ஸ்டாண்ட் ஐஏ 30 நாட்கள் இதில் இருக்கும். அப்புறம் 180 டே, டே 80 180. ஓகே, ஸோ டே 0, டே 30 குட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, லெட்ஸ் கிளிக். டே 60 இட்ஸ் கோ டு டீப் ஆர்கைவ். 50 கூட போட்டுக்கலாம். வி கேன் கோ ஃபார் 50. சி அப்போ வந்து 30, 40, 50, 60. ஓகே ஓகே, ஒரு மினிமம் 30 days ஆச்சு. மினிமம் டியூரேஷன் ஆஃப் மினிமம் ஆச்சு 30 days இருக்கணும். ஓகே,
அப்போ வந்து we can minimum வச்சு இதில் 30 days இருக்கணும். ஓகே ஃபைன், தட்ஸ் ஆல். தென் இதில் வந்து டே 60 வந்து என்ன ஆயிரும், இட் கோஸ் டு கரெக்ட் தான், டே 30 வந்துடும். அதுலேருந்து 30 days வந்து ஸ்டாண்ட் ஐயில் இருக்கணும், மினிமம் 30 days இருக்கணும். அப்புறம் டே 60 வந்து கிளேசியருக்கு மூவ் பண்ணிடும். தட்ஸ் ஆல். ஓகே, இல்லை 180 days, 180 daysக்கு அப்புறம் இது வந்துடும். கிளியர். Got it? So this is our life cycle. Got it? Any doubts? Next concept. Okay, let's go to RDS. So RDS comes under database service. Okay, RDS comes under database service. Okay, let's get into this database. So in AWS, we have an important service called RDS. So RDS stands for Relational Database Service. So நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டேட்டாபேஸ்க்கும் இந்த RDS சர்வீஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். ஸோ யூ நோ த ரோல் ஆஃப் டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸோட ரோல் தெரியும். நார்மலாக ஒரு டேட்டாபேஸோட ரோல் என்ன அப்படின்னா, யூ ஹேவ் டு ஸ்டோர் டேட்டா. ஓகே, கஸ்டமரோட யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸ், தென் credentials, and if your company's platform is e-commerce, அவங்களோட ஷாப்பிங் டீட்டெயில்ஸ், எக்ஸெட்ரா. இது எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகும்? இட் வில் பி ஸ்டோரிங் இன் த டேட்டாபேஸ். ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் டு செட் அப் யுவர் டேட்டாபேஸ். Okay, to set up your database, what you can do is you can launch an instance. நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணிட்டு அந்த இன்ஸ்டன்ஸில் வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் இன்ஸ்டால் எனி டேட்டாபேஸ் இன்ஜின். நீங்கள் வந்து எனி டேட்டாபேஸ் இன்ஜின் நீங்கள் வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, you can install a database engine like MySQL. MySQL is a database engine, and PostgreSQL is a database engine. Oracle database is one kind of engine. LMA, it's one kind of database engine. Let's install MySQL database engine. Okay, MySQL database engine வந்து install பண்ணிட்டு, now what you can do is you can start configuring database. நீங்கள் database வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு MySQL engine இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் டேட்டாபேஸ் கான்ஃபிகர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் நீங்கள் டேட்டாபேஸை கான்ஃபிகர் பண்ணும்போது யூ ஹேவ் டு ஃபாலோ பெஸ்ட் ப்ராக்டிஸ், பிகாஸ் டேட்டாபேஸ் இஸ் வெரி சென்சிட்டிவ். அப்போது நீங்கள் கரெக்டான MySQL வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா எனிவன் கேன் கம் அண்ட் தே கேன் மிஸ்யூஸ் த பக்ஸ் அண்ட் தே கேன் ஈஸிலி டேக் கேர் யுவர் டேட்டாபேஸ். அந்தளவுக்கு சென்சிட்டிவ் பக்ஸ் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுற வெர்ஷனில் அப்படின்னா. ஸோ அதனால் கரெக்டான வெர்ஷன்ஸ் வந்து யூ ஹேவ் டு கான்ஃபிகர். ஓகே, யூ ஹேவ் டு கான்ஃபிகர் கரெக்ட் வெர்ஷன்ஸ். அப்போ கரெக்ட் வெர்ஷன்ஸை நீங்கள் ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணி you have to set up this database. ஓகே, அப்போ இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் தான் அந்த டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் நாளைக்கு ஒரு அப்டேட் வருது அப்போ தான் ஒரு அந்த MySQL ஒரு அப்டேட் வருதுன்னா you have to update it manually. ஓகே, அந்த MySQL டேட்டாபேஸை you have to update it manually. அப்போ நீங்கள் தான் மேனுவலாக அந்த டேட்டாபேஸை அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா you have to configure செக்யூரிட்டிஸ் பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக நெட்வொர்க் இதெல்லாமே நீங்கள் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணி you have to configure properly that database. Next, okay, what are other problems? Scaling. நீங்கள் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா you have to scale it. நீங்கள் தான் மேனுவலாக ஸ்கேல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் தான் அந்த ஸ்கேலிங் பண்ணுறதுக்கு அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே நீங்கள் தான் செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேட்டாபேஸ் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா செகண்டரி டேட்டாபேஸ்க்கு ஸ்கேல் பண்ணிக்கோ, அதில் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னா you have to configure this all. அப்போது அந்த டேட்டாபேஸில் ஒரு பக் இருக்குன்னா நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தான் இன்ஸ்டால் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா like this we have lot of difference. I'll show you. ஓகே, பட் ஆனால் ஆர்டிஎஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையே கிடையாது. ஆர்டிஎஸ்ல உங்களுக்கு என்ன இன்ஜின் வேணும், MySQL இன்ஜினா, Postgres இன்ஜினா,
MariaDB இன்ஜினா எந்த இன்ஜின் வேணும் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு டேட்டாபேஸ் லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா they'll follow the best practice for security and installation. அந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க ஆர்டிஎஸ் லான்ச் பண்ணிடுவாங்க. ஆர்டிஎஸ் டேட்டாபேஸ் உங்களுக்கு MySQL லான்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நாளைக்கு நிறைய டிராஃபிக் வந்தாலுமே தே வில் ஹேண்டில் த ஸ்கேலிங்ல அவங்களே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ஏடபிள்யூஸே எல்லாமே மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு உங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரி எல்லாமே AWS மேனேஜ் பண்ணுறதுனால இட்ஸ் கால்ட் AWS RDS, Relational Database Service. Okay, I'll show you if you want. See, type manage database service. RDS வந்து AWS will manage. EC2 வந்து infrastructure service. நீங்கள் infra create பண்ணி you have to manage the database setup. AWS automatically install, configure, optimize a MySQL for you. ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஜஸ்ட் உங்களுக்கு என்ன டேட்டாபேஸ் வேணுமோ கேட்டால் போதும், நீங்கள் உட்காந்து இன்ஸ்டால் பண்ணதால. பட் இங்கே EC2ல நீங்கள் தான் டவுன்லோட் பண்ணி நீங்கள் தான் செட்டப் பண்ணணும். பட் இவங்க அவங்களே இன்ஸ்டால் பண்ணி அவங்களே கான்ஃபிகர் பண்ணி ஆட்டோமைஸ்ட் வேல MySQL கொடுத்துருவாங்க. திஸ் மேனுவலி இன்ஸ்டால் அண்ட் கான்ஃபிகர் MySQL on EC2 instance. Okay, self-managed. Maintenance. AWS handles patchings, backups, monitoring, and updates automatically. AWS என்ன பண்ணும், அந்த MySQL patching works, backup monitoring, updates எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹேண்டில் பண்ணிக்கும். You are responsible for all maintenance, patching, upgrade, backups. டெய்லி பேக்கப்ஸ்னா நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக எடுக்க முடியாது. EC2ல ரெஸ்பான்ஸ்ல எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். பேட்சிங் ஃபார் அப்கிரேட்ஸ். Clear? Scaling. Easy vertical and horizontal scaling with just few clicks. Automatically scale out based on the traffic. Automatically scaling ஆயிடும். Manual scaling. You must resize the instance manage implication for yourself. நீங்க தான் அங்க ஸ்கேலிங்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நீங்க எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேலிங்லாம் பார்த்துக்கோம். இன்க்ரீசிங் டேட்டாபேஸ் அவைலபிலிட்டி. multi AZ deployment option for automatic failover. ஆட்டோமேட்டிக்காக டேட்டாபேஸ் ஃபெயில் ஆகுது அப்படின்னா மல்டி ஏசி டெப்ளாய்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். யூ மஸ்ட் செட்டப் யுவர் ஓன் ஃபெயிலோவர் அண்ட் ரெப்ளிகேஷன். உங்களோட ஓன் ஃபெயிலியர் ஐடியா நீங்கள் தான் செட் பண்ணணும் அண்ட் ரெப்ளிகேஷன். பட் இங்கே மல்டி ஏசி டெப்ளாய்மெண்ட் ஆப்ஷன் வச்சுருக்காங்க ஃபார் ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர். ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் ஆகுது அப்படின்னா இந்த மல்டி ஏசி யூஸ் பண்ணி யூ கேன் ரன் யுவர் டேட்டாபேஸ். பேக்கப். ஆட்டோமேட்டிக் பேக்கப்ஸ் அண்ட் ஸ்னாப்ஷாட் அண்ட் பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேக்கப்ஸ், ஸ்னாப்ஷாட், பாயிண்ட் இன் டைம் எல்லாமே இதில் இருக்குது. பட் யூ ஹேவ் டு செட்டப் மேனுவல் பேக்கப்ஸ். நீங்கள் மேனுவலாக பேக்கப் எடுக்கணும், இல்லை நீங்கள் அதில் ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். மானிட்டரிங். இன்டர்கேட்டட் வித் CloudWatch and RDS performance insights. You must configure CloudWatch or other tools manually. See, CloudWatch இதெல்லாமே மேனுவல் இன்ஸ்டால் பண்ணி what we can do is we can monitor the your EC2 instance. ஓகே, மானிட்டர் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, எவ்வளோ டிஸ்க் யூசேஜ் ஆகிருக்கு, இந்த மாதிரி பார்க்கலாம். அலர்ட் செட் பண்ணலாம். இவ்வளோ டிஸ்க் மேலே போச்சு அப்படின்னா டெலிட் பண்ணி மிஷினை, இல்லை உங்களுக்கு மெயில் போட, அது மாதிரி யூ கேன் ஜஸ்ட் மேக் அ அலர்ட் யூஸிங் CloudWatch. மானிட்டர் பண்ணலாம். யூ கேன் டூ அலர்ட்டிங். காஸ்ட். பே ஃபார் மேனேஜ் சர்வீஸ் சைலண்ட்லி ஹையர் பட் இன்க்ளூட்ஸ் மேனேஜ்மெண்ட். சி, இட்ஸ் பே ஃபார் மேனேஜ் பண்ணுறதுக்கு பே பண்ணுங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தான், பட் இட்ஸ் ஒர்த் டு யூஸ். சீப்பர் பேஸ் காஸ்ட் பட் ஹையர் எஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ். சீப்பர் தான், பட் நீங்கள் உங்கள் சைடில் நிறைய ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். இங்கே அவங்க AWS டீமே பண்ணி கொடுத்துருவாங்க. built-in encryption, AMI integration, automatic patching, AVPC support. Encryption AMI integration, automatic patching they are supporting. You manage security and encryption, OS level. See, OS level என்ன ப்ராப்ளம் ஆகும், அந்த OS level அந்த database என்ன ப்ராப்ளம் ஆகும் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். எங்கே ஈஸி டு யூஸ் பண்ணலாம், பட் இங்கே எல்லாமே they automatically fix it. Use case. Idle for production apps needing reliability and low level overhead. Production related apps இது பக்கா. Idle for learning, testing, custom setups for full control. லேர்ன் பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணுறோம் ப்ரோக்ராம் அப்படின்னா இது போய்க்கலாம். கிளியர்? புரிஞ்சிச்சா? RDSக்கும் ஒரு MySQL டேட்டாபேஸ்க்கும் புரிஞ்சா டிஃப்ரென்ஸ்? ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே போயிட்டு நம்மளோட ஓன் RDS டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, யூ டோன்ட் வாண்ட் டு மேனேஜ், AWS வில் மேனேஜ் இட். அப்புறம் தென் வாட் இஸ் அதர் அட்வான்டேஜஸ், இந்த பேட்ச் ஒர்க்ஸு, இந்த பக்ஸு இதெல்லாமே ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக
கான்ஃபிகர் பண்ணிக்கோ. நீங்கள் கான்ஃபிகர் பண்ண இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக யோர் ரிலையன்ஸ் சிஸ்டம் வில் டூ இட். இது மாதிரி what it will do it, these are the options it can do. Okay, so these are the advantage of using AWS RDS. ஒரு RDS யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு EC2ல நீங்கள் database configure பண்ணுறதுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. Okay, so tomorrow or next class, that means on next class what we can do is we can launch our RDS database. Clear? Okay, sir, how does RDS differ from running a database on EC2? As I said, RDS வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன இன்ஜின் வேணும்னு சூஸ் பண்ணிட்டா போதும், அவங்களே இன்ஸ்டால் பண்ணி பெஸ்ட் ப்ராக்டிசஸ், அவங்களே பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணி அவங்களே இந்த RDS டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களே ஸ்கேல் பண்ணுறது, அவைலபிலிட்டி பண்ணுறது எல்லாமே அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் நீ ஹேவ் டு லான்ச் டேட்டாபேஸ். உங்களுக்கு என்ன டேட்டாபேஸ் பண்ணணும் லான்ச் பண்ணிட்டா போதும், எல்லாமே அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. பட் EC2ல நீங்கள் தான் இன்ஸ்டால் பண்ணணும், நீங்கள் தான் டேக் கேர் பண்ணணும். எவ்ரிதிங் யூ ஹேவ் டு மேனேஜ். கிளியர்? Any other doubts? Anyone have any doubts? Okay, friends. Anyone have any doubts, you can ask me. And just practices, I'm a task கொடுத்துருக்கோம். S3 web hosting, then storage classes, storage class பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க, ஒரு போஸ்ட் போடுங்க சொல்லியிருக்கோம். Just work on it. Okay, sir, how do we choose the right instance class for RDS, sir? See, RDS க்கு வந்து by default சில instance classes இருக்கு. RDS, okay, I'll show you. You can use that kind of instance classes. You can see here. See, D series. In the D series எல்லாமே it's optimized for RDS. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் like it will be very particular for database. Okay, fine. இதில் வந்து நெட்ஒர்க் பேண்ட்வித்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் டேட்டாபேஸில் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். ஸோ D series வந்துச்சுன்னா இட்ஸ் பெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் டைப் ஃபார் RDS. Okay, so on next class we'll discuss about instance types. Don't worry. நம்ம இன்ஸ்டன்ஸ் டைப் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். You don't worry. Okay, anyone have any doubts? Okay, friends, take care. Let's see you on next class.